வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இண்டிகேட்டர் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நமக்கு ட்ரேடிங் வியூல வந்துட்டு நெறைய ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கும். வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இண்டிகேட்டரும் ட்ரேடிங் வியூல நெறைய இருக்கு. அதுல நான் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன், அத வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனா பார்க்கலாம். ஆ ஸோ நான் வந்துட்டு இப்போ நான் சார்ட்டுக்குள்ள போறேன். சார்ட்டுக்குள்ள போயிட்டு இதுதான் அந்த வால்யூம் அனாலிசிஸ்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா? அத தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ நான் உங்களுக்கு அத எங்க போயிட்டு ஃபைண்ட் பண்றேன்னு சொல்றேன். ஸோ இண்டிகேட்டர் செக்ஷன்குள்ள போயிட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்னு குடுத்தீங்கன்னா, வால்யூம் ஸ்ப்ரெட்ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் ஸ்ப்ரெட் ஃபார் விஎஸ்ன்னு வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் வரும். இது வந்துட்டு ஹரிபிரசாத்னு ஒருத்தர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். ஸோ இத போயிட்டு நீங்க அப்ளை பண்ணா வந்துட்டு உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர். இது வெறும் ஒண்ணும் இல்ல. இது வந்துட்டு ஒரு வெறும் வால்யூம் பார் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு மேல இருக்கிறது வந்துட்டு உங்க சார்ட்ல வந்துட்டு யூசுவலா வர வால்யூம் பார். இது மாடிஃபிகேஷன் பண்ண வால்யூம் பார். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த நார்மலா வர வால்யூம் பார்ல வந்துட்டு நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். எது ஹை வால்யூம், எது லோ வால்யூம், எது மீடியம் வால்யூம் எது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில பேத்துக்கு நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ நான் இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷன் வந்துட்டு இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு கலர் கலர் வகையா பிரிச்சு குடுத்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு, கிரீன் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த 4 மட்டும் தான் நம்ம இதுல வந்துட்டு நம்ம போயிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கலர் வந்துட்டு என்னன்னா, அல்ட்ரா ஹை வால்யூம்னு சொல்லுவாங்க. ஆ இந்த எல்லோ கலர் வந்துட்டு ஹை வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் கலர்லாம் வந்துட்டு நார்மல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு லோ வால்யூம் ஆர் அல்ட்ரா லோ வால்யூம் அந்த மாரி வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு இண்டிகேட்டர் செட்டப் தான். ஓகேங்களா? இது போக நான் இன்னொரு இண்டிகேட்டரும் காட்டுறேன். அது வந்துட்டு பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அதாவது பிகினர் லெவல்னா, நீங்க இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் கான்செப்ட் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க இல்லைங்களா? அந்த லெவல்ல இப்பதான் வந்துட்டு நான் அத கத்துக்கிட்டு நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா வந்துட்டு அது ட்ரேடிங்ல வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக் வந்துட்டு அ அ க குடுக்கும் நமக்கு. ரொம்ப அக்யூரேட்டா இருக்குன்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. நீங்க வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். அதுல இருக்கிற கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணா அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ நான் அதையும் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுல போனோம்னா வால்யூம் ஸ்ப்ரெட் இதுவும் அதே தான். இந்த ஹரி பிரசாத் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இண்டிகேட்டரை. எஃப்ஐஜி ஹைஃபன் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இதை வந்துட்டு நீங்க போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இது எப்பவும் போல நார்மல் வால்யூம் பார் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங் இண்டிகேட்டர்லயே இருக்கும். இதுல வந்துட்டு பார் பை பாரா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் வால்யூம் வருது, செல்லிங் கிளைமேக்ஸ் வருது. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நோ டிமாண்ட் காட்டுறது. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு ட்ராப்டு பையர்ஸ், விடிடி இப்படின்ட்டு வந்துட்டு இதெல்லாம் நிறைய காட்டும். ஸ்டாப்பிங் வால்யூம் அப்படின்ட்டுலாம். ஸோ நம்ம இதை வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஒரு கான்செப்டா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனா வந்துட்டு இது நீங்க நான் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா நமக்கு வந்துட்டு இதெல்லாம் இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு பயஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம இதை வச்சுட்டு தப்பான ட்ரேடிங் எடுக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த வால்யூம் பாரோட அந்த செட்டப் மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன். இது ஒர்க் ஆகாதுன்ட்டு இல்லை, ஒர்க் ஆகும் கண்டிப்பா. ஆனா எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுமான்னா ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அதனால நீங்களா அனலைஸ் பண்ணி அதை வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷன் வந்து அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கிறது தான் பெஸ்ட். இதை வந்துட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷனா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அது போக நான் வேற ஒரு சில இண்டிகேட்டரும் வந்துட்டு நான் காட்டுறேன். ஆனா நான் யூஸ் பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஹரிபிரசாதோட வால்யூம் இண்டிகேட்டர், வால்யூம் ஸ்ப்ரெட் இண்டிகேட்டர் தான். உங்களுக்கு வேறையும் இருக்கு. இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் V1 ஆர்டின்னு இருக்கு. இது வந்துட்டு ரோப் ட்ரேடர் இந்தியான்னு ஒருத்தவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை போயிட்டு நான் அப்ளை பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்லயும் இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? இதுலயும் வந்துட்டு பையிங் கிளைமேக்ஸ், செல்லிங் கிளைமேக்ஸ், நோ சப்ளை, நோ டிமாண்ட், எஃபர்ட் கிரேட்டர் தேன் ரிசல்ட்,
இந்த மாதிரி எல்லாம் அப் த்ரஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு பார் பை பாரா வந்துட்டு வரும். ஆஹ் ஆனா இது நிறைய கன்ஃபியூஷன் கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இது நீங்க இவ்வளோ வந்துட்டு நீங்க போயிட்டு நீங்க இதை வந்துட்டு இது ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ நம்ம கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்பயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு நல்லா கிளியரா புரியும். ஸோ நீங்க அப்போ வந்துட்டு அதை கத்துக்கிட்டு நீங்க அந்த வால்யூம் பாரோட வச்சு நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது நிறைய கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ நீங்க இந்த இண்டிகேட்டர்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை. வால்யூம் ஸ்ப்ரெட் ஃபார் விஎஸ்ஐ இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். இப்போ அது போக நிறைய இருக்கு ஆக்சுவலா ட்ரேடிங் வியூலயே. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில வந்துட்டு பெய்ட் இண்டிகேட்டரும் இருக்கும். ஸோ நம்ம அந்த பெய்ட் இண்டிகேட்டருக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம ஃப்ரீயா கிடைக்கிற இண்டிகேட்டரே வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான். ஸோ இது வந்துட்டு இந்த ரெட் கலர் பார் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அல்ட்ரா ஹை வால்யூம். ஓகேங்களா? நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிரீன் கலர் வந்துட்டு நார்மல் வால்யூம் ஆர் லோ வால்யூம், அந்த ஒரு மீடியமா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. எல்லோ கலர் வந்துட்டு ஒரு ஹை வால்யூம் தான். அதே மாதிரி ப்ளூ கலர் வந்துட்டு அல்ட்ரா லோ வால்யூம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கூட எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ் ஆகும் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ரெட் பார் வந்துட்டு அல்ட்ரா ஹை வால்யூம், எல்லோ பார் ஹை வால்யூம், கிரீன் பார் நார்மல் வால்யூம், ப்ளூ பார் லோ வால்யூம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த விஎஸ் இண்டிகேட்டர் வந்துட்டு எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தனியா வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இது இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் தான். நீங்க வால்யூம் இருக்கிற எந்த ஸ்கிரிப்டையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு ஒரு வந்துட்டு இந்த இதுல தான் ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா கண்டிஷன்லயும், எல்லா ஸ்டாக்லயும், எல்லா இண்டெக்ஸ்லயும் வந்துட்டு ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவை வால்யூம் இருக்கிற இது மட்டும் இருந்தா போதும். பார் இருந்தா மட்டும் போதும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம்? இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகும். நீங்க வந்துட்டு அதை எங்க போயிட்டு டிடெக்ட் பண்றீங்க, என்ன மாதிரி கான்செப்டை வந்துட்டு அதில் அப்ளை பண்றீங்க அப்படிங்கறதா இருக்கு. ஓகேங்களா? இன்ட்ராடேனா ஒரு சில கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடிங்னா உங்களுக்கு இன்ட்ராடேல கிடைக்கிற கான்செப்டே மேக்ஸிமம் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு 2-3 கான்செப்ட் வந்துட்டு அதில் இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க வந்துட்டு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கான்செப்டா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்துட்டு என்ன பார்த்ததுன்னா கேண்டில் ஸ்டிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு. இதுல வந்துட்டு நம்ம யார் பையர் கண்ட்ரோல் இருக்கா, செல்லர் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அடுத்தது இந்த வீடியோல வந்துட்டு நம்ம இண்டிகேட்டர் வந்துட்டு பார்த்துருப்போம். அடுத்த வர ஒரு ஒரு வீடியோல வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் பிளஸ் கேண்டில் ஸ்டிக் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதுல எப்படி பை சிக்னல் வரும், எப்படி செல் சிக்னல் வந்துட்டு வரும், இதுல இருக்கிற இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ல இருக்கிற கோர் கான்செப்ட் பிரின்சிபிள்ஸ் என்னங்கிறது, இதெல்லாம் பத்தி நம்ம ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த விஎஸ்ஐ கான்செப்ட்ங்கிறது வந்துட்டு நீங்க எந்த வகையான நீங்க ட்ரேடிங் கான்செப்ட் கூட வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணலாம். எஸ்எம்சி கான்செப்டுக்கு வந்துட்டு இது மேட்ச் ஆகும். மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட், ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் கான்செப்ட், இது எல்லா கான்செப்டுக்கும் வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு இதை வச்சுக்கிட்டு நீங்க இதை ஒரு கன்ஃபர்மேஷனா வந்துட்டு நீங்க எடுத்து நீங்க வந்துட்டு உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்ற எந்த வந்து ஒரு இதுவுமே இல்லை. நீங்க ஒரு ஒரு சின்ன இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ சூப்பர் ட்ரெண்ட் கூட யூஸ் பண்றாங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் உங்களோட ட்ரேடிங் செட்டப்க்கெல்லாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ட்ரேடிங்ல வந்துட்டு நான் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் கத்துக்கிட்டு நான் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தப்ப எனக்கு இந்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப கை கொடுத்துச்சு. அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த சீரீஸ் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்து வர வர சீரீஸ்லாம் வந்துட்டு வைகாஃபோட அட்வான்ஸ்ட் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்லயும் ஒரு சில அனாலிசிஸ் பேட்டர்ன் வந்துட்டு பார்க்க போறோம். அது போக கேண்டில் ஸ்டிக்லயும் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு.
அடுத்தது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்துட்டு எப்படி நம்ம அதுல இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுல வர அட்ஜஸ்ட்மெண்ட், அட்வான்ஸ் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு தனித்தனி ஒரு சீரீஸா வரும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கான்செப்ட்டும் பார்க்குறப்போ, உங்களுக்கு நீங்க வந்துட்டு YouTubeல இதுவரைக்கும் பார்த்தத விட எத்தனையோ வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு இது நெறைய வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் வந்துட்டு குடுக்கும். எல்லாரும் வந்துட்டு ஒரு செட்டப்பாவோ, ஒரு பேட்டர்னாவோ வந்துட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட்லயும் வந்துட்டு இருக்கிற லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களோட ட்ரேடிங்க்கு வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப சூட் ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ட்ரேடிங் ஆனாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் சரி, நம்ம ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இதுன்ட்டு இல்ல. ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டும் இல்ல, லைஃபுக்கே அதுதான். எல்லாரும் லாஜிக்கலா தானே திங்க் பண்ணுவோம். ஓகேங்களா? சும்மா நம்ம கண்ண மூடிட்டு போய் நம்ம இறங்குற எல்லா காரியத்திலயும் வந்துட்டு நமக்கு எல்லாமே சக்சஸ் குடுக்காது. ட்ரேடிங்கும் அதே மாரி தான். இதுல தான் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இவங்க கால்ஸ் குடுக்குறாங்க. நான் அவங்க குடுக்குற கால்ஸ போயிட்டு நம்பிட்டு நான் எடுப்பேன். இல்ல இவங்க வந்துட்டு இந்த பேட்டர்னா சொல்றாங்க. ஒரு இண்டிகேட்டரா சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் போய் யூஸ் பண்ணாவே எனக்கு வந்துட்டு ட்ரேடிங்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு போயிட்டு இறங்கிட்டு தான் நெறைய பேரு லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க இத லாஜிக்கலா அப்ரோச் பண்றப்ப மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் எப்பவுமே ப்ராஃபிட்ட குடுக்கும். அ நீங்க வந்துட்டு ஒரு பிளைண்டா போயிட்டு அ இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் தான் கடைசில வந்துட்டு மிஞ்சும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுல என்னென்ன லாஜிக்கு வருதோ, நான் எப்படி பார்க்குறேன் இந்த கான்செப்ட் எல்லாம், இதுல வந்துட்டு என்னால என்ன டிஃபரன்ஸ் காட்ட முடியும்? வேற மாரி எப்படி திங்கிங் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட்லயும் வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல இருந்துட்டு நம்ம ஒரு கான்செப்ட்டா இந்த விஎஸ்ஐல இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அத ட்ரேடிங்க்கு வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கடைசியில வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்ஸ். தேங்க்ஸ்.